மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை சட்டமன்றத்திற்கு எப்படி நாங்கள் தெருவிலே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கோரிக்கைகளுக்காக ஆண்டு முழுவதும் போராடுகிறோமோ அது மக்கள் மன்றத்தில் நடத்துகிற போராட்டம் சட்டமன்றத்திற்கு சென்றாலும் மக்களுடைய குறிப்பாக உழைப்பாளி மக்களுடைய உரிமை குரலை எழுப்புகிற ஒரு நபராகத்தான் அன்பை தோழர் பாண்டி உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே செயல்படுவார்கள். கடந்த சட்டமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள். ஆனால் இந்த 4 பேரும் தான் தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் சட்டமன்றத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களாக கடந்த காலத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இவர் பழனியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பலனுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய உரிமை பிரச்சனைகளை கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எதிரொலித்தார் என்கிற பெருமை பழனிக்கு வந்து சேரும். ஆகவே நம்மூர் பிரச்சனையை பேசினாரா நம்ம தெரு பிரச்சனையை பேசினாரா என்பதை விட ஒரு மாநிலம் முழுவதற்குமான ஒரு பிரதிநிதியாக அன்பு தோழர் பாண்டி அவர்கள் இந்த பழனி சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட